பனிப்பெண் சொல்றா காகியா ராத்திரி ஆனாலே அந்த ஒரு வானத்தை பார்த்து வந்துட்டு இருக்காங்க, அப்படிதான் அவங்க வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. இதை பார்த்து நம்ம லார்ட் டென்ஜி என்ன பண்றாருன்னா அந்த ஒரு துண்டு எடுத்துட்டு போயிட்டு நம்ம காகியா மேல போத்தி விடுறாங்க. அந்த இடத்துல நம்ம காகியாக்கும் லார்ட் டென்ஜிக்கும் சின்னதா ஒரு காதல் மலர்ந்துச்சுன்னு கூட சொல்லலாம். லார்ட் டென்ஜியும் இந்த இடத்துல நிக்கணும்னா நீ மட்டும் தனியா நிக்காத, நானுமே அவங்க கூட வந்து துணைக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லைட்டா பேச்ச போடுறாரு. காகியாவும் இந்த உலகத்துல போரே இல்லாம இருக்கணும், அதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் லேண்ட் ஆஃப் காவஸ் இந்த சுக்காக்குன்றவன் அந்த விவசாய நிலத்தெல்லாம் அந்த அம்பு விட்டு தாக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு லார்ட் டென்ஜி கிட்ட இந்த வேகமா வந்து சொல்ல லார்ட் டென்ஜியும் வேணாம் போர்னா இப்போதைக்கு எதுவுமே வேணாம், அவங்க எது சொன்னாலும் அமைதியா இருங்க, அவங்க மேல திருப்பி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அவங்களை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி லேண்ட் ஆஃப் காவஸ் இந்த ஏகப்பட்ட வீரர்கள் அந்த ஒரு எல்லை கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கானுங்க. இதை பார்த்த டென்ஜியோட ஆளுங்கலாம் டென்ஜி கிட்ட சொல்லுன்னு சொல்லி வேகமா ஓடி வராங்க. ஆனா அந்த இடத்துல பனிப்பெண் வந்துட்டு காகியாவும் டென்ஜி ஒன்னா இருக்காங்க, இப்பெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்ல அவங்களும் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியுமா, டென்ஜியை வேகமா வர சொல்லி அந்த இடத்துல கத்துறானுங்க. டென்ஜியும் சிப்பாயை பார்த்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த வீரர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் அந்த எல்லை கிட்ட நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. டென்ஜியும் சரி போய் நம்ம போய் பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. போறதுக்கு முன்னாடி காகியாவை ஊருக்கு ஒதுக்கு போறாம ஒரு வீட்டுல சேஃப்டி பண்ணிட்டு போறாரு டென்ஜி. இந்த விஷயத்தை